இப்போதுக்கு ஐ எம் மாஸ்க் கவினோட அதில் நான் நடிக்கிறேன். படம் வரலாம் கூட உங்களுடைய பாட்டு சினிமாவில் அடிக்கடி வரும். பின்னைக்கு பாட்டும் வரல, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா இல்லை நடிக்கலாம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கான்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை பாட்டு வரல, புதுசாக எதுவுமே வரல, நான் எதுவும் பாடல. அவ்வளோதான். இனிமே மீண்டும் தொடங்கும். சில நடிகைகளும் வந்து பெரிய பெரிய வரலாற்று ஆளுங்களோட பயோகிராஃபியில் நடிக்கிறாங்கல்ல. வரலாற்று ஆளுனா எனக்கு பயோகிராஃபிஸா ஏதோ ஒரு கேரக்டர் இப்போ இந்திரா காந்தி மாதிரி நடிக்கிறாங்க, அவர் சம்யுக்தா மாதிரி நடிச்சாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஆசை இல்லைங்க. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது அரசியலுக்கு வரணும்? கண்டிப்பாக எந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க. அவர் அரசியலுக்கு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியலுக்கு வந்தால் ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வரது இல்லைங்க, கண்டிப்பாக இல்லைங்க. பட்ஜெட் படம்லாம் வந்து எல்லா தேட்டருக்கு போகணும், இது நடிகைகள்லாம் வந்து அதிக சம்பளம் வாங்குறாங்க, அவங்களாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நேற்று கூட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங்கில் முக்கியமான முடிவுலாம் எடுத்திருக்காங்க. நான் கிட்டத்தட்ட புதுசாக எதுவுமே பண்ணல, இப்போ தான் நானே நடிக்கிறேன். ஸோ இதை பற்றி எனக்கு எந்த காமெண்ட்ஸும் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய சினிமா கேரியர்லேயே நீங்கள் எந்த மாதிரி கதாபாத்திரம் நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு வருகிறீங்க? நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ரெடி நடிச்சிட்டேன். ஆக்சுவலி எல்லாமே பண்ணிட்டேன். த்ரில்லர் பண்ணியிருக்கேன், ஹாரர் பண்ணியிருக்கேன், அட்வென்ச்சர் பண்ணியிருக்கேன், லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன், எல்லாமே ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். சென்னை 2 சந்திரா கேரக்டர் வந்து பேசப்பட்டது. வட சென்னை 2 படத்தை எடுப்பேன் வெற்றி மாறி சொல்லி நெக்ஸ்ட் டைம் நீங்க வெற்றி சார் இன்டர்வியூ பண்ண போது நீங்க அவர்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். அவர் எடுக்கிறது சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க சந்திரா கேரக்டர் மீண்டும் வருவீங்களா? கண்டிப்பா வட சென்னை 2 நடந்தா சந்திரா மீண்டும் வருவாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை. சார் எனி क्वेश्चंस? Eat well, sleep well, always just do what makes you happy. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம எல்லாம் வந்து ஈட் வெல் ஸ்லீப் வெல் வாட் எவர் டஸ் ஹாப்பி, இவங்க பாடிட்டே ஹாப்பியா இருக்காங்க. கரெக்டா இல்லையா? வெயில்ல நிக்கிறாங்க, அதுக்கே ஒரு ஆமா மனசு கஷ்டப்படுது. ஆமா, எஸ் ஐ வில் சிங் அ சாங். ஓகே, பெஸ்ட். பேசுறது விட பாடுறது பெட்டர். ஓகே கைஸ், இது உங்களுக்கு. இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் உண்டான கனவு பலித்திடும், அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? மேடல் மூடி மறுத்தது தானாக தீர்த்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது எங்கே? நன்றி.